தம்பி, மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு, மாறுவோம் மாற்றுவோம்னு எழுதுங்க. கீழே வந்து தீய ஆட்சி முறை ஒழிய தூய ஆட்சி முறை மலர. பிப்ரவரி 21 போட்டிருக்காங்க. தேர்தல் வந்து போதும். திருப்புமுனை மாநாடு, எழுச்சி மாநாடு, புரட்சி மாநாடு, மாநாடா போட்டுருவாங்க. என்ன சொன்னீங்க? ஆமா, மாநாடு தானே எழுதிட்டு இருக்கிறீங்க. ஆமா, திருச்சியில மாநாடு எதுக்கு? அப்படியே கூட்டத்தை காட்டி கட்சிகள்ட்ட எல்லாம் போயிட்டு 2 சீட்டையும் நோட்டையும் பேரம் பேசுறதுக்கு தானே. தெரியும், சொல்றது உண்மைதான். தேர்தல் வந்துட்டாலே அரசியல் கட்சிகள் வந்து மாநாடை போட்டு எனக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி 2 சீட்டுக்கு பதிலாக 4 சீட்டு கொடுங்க, 20 கோடிக்கு பதிலாக 50 கோடி கொடுங்க அப்படின்னு காட்டுறதுக்காக மாநாடு போடுது. ஆனா அது மாதிரி கட்சியில நாம் தமிழர் கட்சி. அப்புறம் எதுக்கு மாநாடு போடுறீங்க? நாம் தமிழர் கட்சி கூட்டத்தை காட்ட வேண்டிய தேவையில்லை. ஏற்கனவே 36 லட்சம் பேர் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்திருக்காங்கன்னு எல்லா அரசு கட்சிக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் 2 லட்சம் ஓட்டு இருக்கக்கூடிய கட்சிகளே 20 கோடி வாங்குது. கம்யூனிஸ்ட் தானே சொல்றீங்க? நீங்க சொல்றீங்க, நான் சொல்லல. 2 லட்சம் 3 லட்சம் கூடிய அரசியல் கட்சிகளே 2 சீட்டு பத்தாது, 4 சீட்டு கொடுங்க, 20 கோடி பத்தாது, 50 கோடி கொடுங்கன்னு சொல்லி பேரம் பேசிட்டு போகுது. 36 லட்சம் ஓட்டை வச்சுக்கிட்டு பேரம் பேச முடியாதா? 500 கோடியை வாங்கி 10 கோடியில் பிரம்மாண்டமான மாநாடை போட்டு 50 கோடியை தேர்தலுக்கு செலவு பண்ணி 50 சீட்டையும் வாங்கி நோட்டையும் வாங்கி அவர் செட்டில் ஆயிருந்திருக்கலாம். நான் கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒழிய இந்த தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியா நிக்கிறாரு. அப்புறம் எதுக்கு மாநாடு? ஒரு போருக்கு போகக்கூடிய ஒரு தலைவன் தன்னுடைய படை வீரர்கிட்ட தன்னுடைய தளபதிகளை நிப்பாட்டி இவங்க தான் உங்களை வழிநடத்த போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரிதான் இந்த தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட நம்ம கூட்டணி வைக்க போறது இல்ல. நாம தான் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அரசியல் கட்சி தனிச்சு போட்டி போடுறோம். இதுதான் நம்முடைய படை வீரர்கள் சொல்லி நம்முடைய தளபதிகள் சொல்லி அந்த 234 வேட்பாளர்களை அறிவுறுத்தாரு. அதுல இந்தியாவிலேயே 117 பெண்கள், 117 ஆண்கள், கிட்டத்தட்ட 120க்கு மேல 25 வயசு 26 வயசு முதல் தலைமுறை படித்த பட்டதாரி இளைஞர்களை நிப்பாட்டுறாரு. இந்தியாவிலே ஒரு அரசு கட்சி அப்படி செய்யாது. அப்ப அந்த தளபதிகளை தன்னுடைய மக்களுக்கும் தன்னுடைய தொண்டர்களுக்கும் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய ஆதரவாளர்களுக்கும் அறிமுகப்படுத்தக்கூடிய மாநாடு தான் திருச்சி நடைபெற போகுது. தனிச்சு நின்று என்னத்தை சாதிக்க போறீங்க? ஏற்கனவே தனிச்சு நின்னவனா 2 சீட்டு 3 சீட்டு வாங்கிட்டு போனா நாங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கிறோம். அதாவது உங்க பையன் வந்து ஒரு நல்லா ஓடணும்னு ஆசைப்படுறான், ஒரு பெரிய ஓட்டப்பந்தய வீரனா ஆசைப்படுறான். நீங்க இந்த உசேன் போல்ட் கூட நிறைய பேர் ஓடி இருப்பாங்கல்ல, ஓடி தோத்துருப்பாங்க, கீழே விழுந்திருப்பாங்க, அவங்க வந்து வெற்றி பெறாம போயிருப்பாங்க. இப்பா உசேன் போல்ட் கூட ஓடின 100 பேர்ல 99 பேர் தோத்து போயிட்டான்ப்பா, நீ ஓடி என்னத்தை சாதிக்க போற அப்படின்னு கேட்பீங்களா? இல்லையே. யார் அடையாளமா காட்டுவீங்க? உசேன் போல்ட் மாதிரி ஓடுப்பான்னு வெற்றி பெற்றவன தானே சொல்லுவீங்க. இப்ப எங்களுக்கு மட்டும் எப்படி தோத்து போனோம்னு சொல்றீங்க? இவங்கெல்லாம் தோத்து போயிட்டாங்க, இவங்க திமுக கூட சரணடைஞ்சிட்டாங்க, இவங்க அதிமுக கூட சரணடைஞ்சிட்டாங்க, இவங்க பிஜேபி கூட சரணடைஞ்சிட்டாங்க, இவங்க 2 சீட்டுக்கு போயிட்டாங்க, இவங்க 3 சீட்டுக்கு போயிட்டாங்க, தனிச்சு நின்று புடுங்கவா போறீங்கன்னு எங்களை கேட்குறீங்க. தோத்து போனவன் ஒருத்தனை வந்து வெற்றி பெற துடிக்கிறவனுக்கு எப்படி நீங்க வந்து முன்னுதாரணமா காட்ட முடியும்? நாம் தமிழர் கட்சி தனிச்சு நிற்பன்னு சொன்னதுனால தான் 1.1 8.2 மாறி இருக்கு. இந்த 8.2 இன்னும் பல மடங்கா மாறும் தனிச்சு நிற்கிறாருங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக. தமிழ்நாட்டில் எப்போதுமே மக்கள் தனிச்சு நிற்பவனை கொண்டாடுவாங்க. ஆனா இது வரைக்கும் தோன்றவங்கலாம் ஒரு தேர்தல் 2 தேர்தல்ல தோத்த உடனே பயந்து போய் இல்ல வந்து வழக்குக்கு பயந்தோ இல்ல சமரசமாயோ இல்ல பணத்துக்காகவோ இல்ல எதுக்கோ அவங்க சமரசமாயி இந்த கட்சியோட கூட்டணி வச்சுட்டாங்க. அதனாலேயே தமிழ்நாட்டில் வந்து ஒரு கட்சி வந்து தனிச்சு நின்னா ஜெயிக்காதுங்கிறது தவறான கருத்து. தமிழ்நாட்டு மக்கள் இதை அங்கீகரிப்பாங்களா அங்கீகரிக்க மாட்டாங்களா வரும் காலங்கள் உங்களுக்கு காட்டும். சரி, இப்போ நீங்கள் வந்து கூட்டணி வைக்கல, பேரம் பேசலை, தனிச்சு நிற்கிறீங்க. இப்போ மாநாட்டுக்கு செலவாகும்ல, எவ்வளோ பட்ஜெட் போட்டுக்கிறீங்க? எப்படியும் 2 கோடி ஆகும். அந்த 2 கோடி எங்கேருந்து வரும்? உங்களுக்கு தான் வெளிநாட்டில் இருக்காங்க, வெளிநாட்டில் நிறைய மில்லியனியர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க பணம் கொடுப்பாங்க, எங்களுக்கு தெரியாதா? ஆமாம், வெளிநாட்டுக்கு இங்கே படித்த படிப்புக்கு வேலை இல்லை, வேலைக்கு சம்பளம் இல்லை, சம்பளம் வாங்கினாலும் நிம்மதியாக வாழ முடியலன்னு சொல்லி தன்னுடைய வீட்டு கடனை அடைக்க, தன் பிள்ளைகளை வந்து படிக்க வைக்க, தன்னோட அப்பா அம்மா கஷ்டத்தை போக வெளிநாட்டுக்கு போனவங்க கோடி கோடியாக நாம் தமிழர் கட்சி கொட்டி கொடுப்பாங்களா? இங்கே சாதியா மதமா ரசிகனா தெரிகிறான், வெளிநாடு போகும்போது அந்த நாட்டு மக்களை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மொழி பற்று ஏற்படுது. அப்போ தன்னுடைய மொழி தமிழ்நாட்டில் அழியுது, தன்னுடைய இனம் காக்கப்படணும், நான் படித்த படிப்புக்கு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு நல்ல ஆட்சி வரணும், கல்வி மருத்துவம் குடிநீர் இதெல்லாம் வந்து இலவசமாக கிடைக்கணும், சுகாதாரமாக கிடைக்கணும், அனைவருக்கும் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக கிடைக்கணும், அது தரமாக கிடைக்கணும். ஏற்கனவே இலவசமாக தான் கல்வி இருக்கு, தரமா இல்லை. ஏற்கனவே மருத்துவம் இலவசமாக இருக்கு, தரமா இல்லை. அப்படி தரமா வரணும். ஒரு அமைச்சரே நேரடியா போய் அரசு மருத்துவமனை சிகிச்சை பெற அளவுக்கான ஒரு மருத்துவத்தை கொடுப்பேன் அப்படின்னு அண்ணன் சீமான் சொல்றதுனால அவங்க ஆதரிக்கிறாங்க. ஆதரிக்கிறதுனாலேயே கோடி கோடியா கொட்டிடுவாங்கன்னா இருந்தாதானே கொடுப்பாங்க. இன்னொன்னு, வெளிநாட்டுல இருந்து நிதி வருதுன்னு சொல்றீங்கல்ல, யாரோ ஒருத்தர் எதுக்கு பேசினாருன்னு தெரியல, ஏன் பேசினாருன்னு தெரியல, ஒரே ஒரு போன் கால் வந்ததுக்கு அவர் யாரு
அவர் எந்த ஊர்ல இருந்து பேசினாரு, அவர் என்ன பேசினாருக்கு என்ஐஏ ரைடு வருது. என்ஐஏக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல அவர் எதுக்கு பேசினாரு, எப்படி பேசினாரு. ஒரு போன் காலுக்கே என்ஐஏ ரைடு வந்து வீட்டையே புரட்டி போட்டு என்கொயரி பண்றாங்கன்னா வெளிநாட்டுல இருந்து கோடி கோடியா நிதி வந்தா வருமான வரித்துறை வராதா, அமலாக்கத்துறை வராதா, என்ஐஏ வராதா? ஏதாவது பேசணும்னு பேசிட்டு ஈழத்தமிழர்ல பெரிய பெரிய மில்லியனர்ஸ்லாம் இருக்கிறாங்க, கொடுக்காம இருப்பாங்களா? ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டில் ஈழம் எங்களுக்கு அரசியல் இல்லை அவசியம்னு சீமான் சொல்றதுனால இந்த புலிக்கொடி விழுந்துருச்சு அப்படின்னு கொக்கரிச்ச இடத்துல அந்த கொடியை தூக்கி நிப்பாட்டி ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய கொடியவே கொடியாக்கி தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவனை தலைவனாக கொண்டாடுவதனால இவர் வந்து தீவிரவாதி பயங்கரவாதின்னு சொன்னல, இவர் எங்கள் இனத்தின் தலைவர் அப்படின்னு நிறுவனதுனால அவங்க சீமானை பெரிய நம்பிக்கையா பார்க்கறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தாதான் இந்தியாவுக்குள்ள ஒரு மாற்றம் நிகழும், இந்தியாவில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தாதான் இங்க தெற்காசிய பிராந்தியத்தில் ஒரு நாடு பிறக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப தமிழ்நாட்டு அரசியல் சூழல் மாறணும் என்பதனால அண்ணன் சீமானை அவங்க ஆதரிக்கிறாங்க, ஒரு பெரிய நம்பிக்கையா பார்க்கறாங்க. உண்மையிலேயே கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஈழத்தமிழர்கள்ட்ட இல்லை, இருக்கிற ஈழத்தமிழர்கள் நிறைய பேர் விட்டுருக்க. சரி அது விடுங்க, இருக்கிறவன் கொடுக்க மாட்டான், கொடுக்கணும்னு நினைக்கிறவன்ட்ட இருக்காது. உங்களுக்கு தான் திரள் நிதியில கொட்டுன்னு கொட்டுதேப்பா, திரள் நிதி திருடுறவங்க தானே நீங்க. சரி, இந்தியாவில் கொரோனா வந்துச்சுல்ல, அப்போ ஐயா மோடி அழைப்பு கொடுத்து உலகம் முழுமைக்கும் வாழக்கூடிய இந்தியர்கள் இந்த கொரோனால இருந்து இந்தியாவை காப்பாத்த நிதி கொடுங்க அப்படின்னு சொன்னார்ல. ஆமா, அதுக்கு பேர் என்ன? பிஎம் கேர்ஸ். அதுக்கு பேர் என்னங்க? கிரவுட் ஃபண்டிங். தமிழ்நாட்டுல வெள்ளம் வந்தோடனே தமிழ்நாடு முதலமைச்சர் உலக தமிழர்களே எனக்கு நிதி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சார்ல. ஆமா ஆமா, சிஎம் ஃபண்டுக்கு. அதுக்கு பேர் என்ன? அது கிரவுட் ஃபண்டிங். கிரவுட் ஃபண்டிங்னா கிரவுட் ஃபண்டிங்னா கிரவுட்னு வெச்சு. கிரவுட்னா என்ன? கிரவுட்னா கூட்டம், திரண்டு நிக்கிறது. ஆமா, திரண்டு நிக்கிற கூட்டம். ஃபண்டுனா? ஃபண்டுனா நிதி. அதுக்கு பேர் என்ன? திரள் நிதி. இதுதான் திரள் நிதியா? கிரவுட் ஃபண்டிங்னு பிஎம் சிஎம்லாம் வாங்கினா அது சரி. நாம் தமிழர் கட்சி தன்னுடைய ஆதரவாளர்கள்ட்ட, தமிழ் தேசிய ஆதரவாளர்கள்ட்ட, தமிழர்கள்ட்ட நிதி வாங்கினா அது திரள் நிதி. திருடர்களாம் உங்களை மாதிரி. அது அனில் அகர்வால்கிட்ட, அதானி கிட்ட, அம்பானி கிட்ட, இல்ல இந்த எலெக்ஷன் பாண்டு மூலியமா கார்பரேட் கம்பெனிகள்கிட்ட நாம் தமிழ் கட்சி நிதி வாங்கினா அது நீங்க திருட்டுத்தனம். ஏன்னா கார்பரேட்டை எதுக்குறேன்னு சொல்றீங்க, கார்பரேட் அரசியல் எதுக்குன்னு சொல்றீங்க, தற்சார்பு பொருளாதார கொள்கைன்னு சொல்றீங்க. இப்படி கார்பரேட் முதலாளிகள்ட்ட போய் நாம் தமிழ் கட்சி திமுக மாதிரி, அதிமுக மாதிரி, இல்ல பிஜேபி மாதிரி இல்ல எலெக்ஷன் பாண்ட்ல வாங்குறீங்களே அப்படின்னு சொன்னா அது தப்பு. அப்படி எலெக்ஷன் பாண்ட்ல நாம் தமிழ் காசு வாங்கியிருக்கா? ஏதாவது கார்பரேட் முதலாளிகள்ட்ட காசு வாங்கியிருக்கா? இல்ல ஏதாவது கம்பெனிகிட்ட போய் கை நீட்டிருக்கா? தன்னுடைய மக்கள்கிட்ட உலக முழுமைக்குடைய அரசியல் கட்சிகள், எடுத்துக்காட்டுக்கு ஐயா கலைஞர் கருணாநிதியுடைய நாணயத்தை வெளியிட்டாங்க. ஆமா, நாணயமே கிடையாது, ஆனால் நாணயத்தை வெளியிட்டாங்க. 100 ரூபாய் நாணயத்தை 10,000 ரூபாய்க்கு வெளியிட்டாங்க. ஏன்? அது ஒரு வகையான ஃபண்டிங், கட்சிக்கு பணம் சேர்க்க, ஒரு நிதி சேகரிப்பு. எலெக்ஷன் வந்துட்டா விருப்ப மனுக்கள் சொல்லி 234 தொகுதியில் தான் போட்டிவிட முடியும். ஆனா 10,000 விருப்ப மனு வரும். ஒரு விருப்ப மனுக்கு 10,000 ரூபாய், 5,000 ரூபாய், 25,000 ரூபாய் வைப்பாங்க. ஏன் இப்ப அமமுக கூட கூட்டணிக்கு தான் போறாங்க. ஆனால் 234 தொகுதியிலும் விருப்ப மனுக்களை வாங்கினாங்க. சரி, அது அவங்க கட்சியோட நிதிக்காக வாங்குறாங்க. தேர்தல் வந்துருச்சு, தேர்தல் நிதி கொடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் திமுக வாங்குது. திமுக உங்களுக்கு தெரியும் பணக்கார கட்சின்னு தெரியும். அதிமுகவும் பணம் படைத்த கட்சி தான். காங்கிரஸ், பாஜக எல்லா கட்சிகளுமே வாங்குது. அப்படி நாம் தமிழ் என்னைக்காவது விருப்ப மனுக்களுக்கு காசு, தேர்தல் நிதி கொடுங்க, அதாவது தேர்தலில் போட்டி போடக்கூடிய வேட்பாளர்கள்ட்ட நாம் தமிழ் காசு கேட்டிருக்கு அப்படின்னு செய்திருக்கா? கிடையாது. மக்கள்கிட்ட கையேந்தி நிதி பெறுவது என்பது உலகம் முழுமைக்கும். அது இந்த தொண்டு நிறுவனங்கள் என்ன பண்றாங்க, நாங்க வந்து இந்த குழந்தைகளை காப்பாற்றணும், இந்த மாதிரி வந்து முதியோர்களை காப்பாற்றணும், இல்லை வந்து ஒரு தூய்மை செய்யணும், இல்லை ஒரு ஏரியை சுத்தப்படுத்தணும், ஒரு குளத்தை சுத்தப்படுத்தணும் அப்படின்னா ஒரு கிரவுட் ஃபண்டிங் போடுறாங்க. ட்ரஸ்ட்டில் என்ன பண்றாங்க, தீபாவளிக்கு இந்த குழந்தைகளுக்கு இனிப்பு வாங்கி கொடுக்கணும், பொங்கலுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் வாங்குறாங்க. அதுபோல இந்த நாட்டை தூய்மைப்படுத்த வேண்டியிருக்கு. எப்படி ஏரியை தூய்மைப்படுத்த நிதி வாங்குறாங்களோ, குளத்தை தூய்மைப்படுத்த நிதி வாங்குறாங்களோ, இந்த நாட்டை தூய்மைப்படுத்த வேண்டிய அரசியல் தேவைப்படுது. நாட்டுக்கு இளைஞர் அரசியல் வரணும்னு சொன்னீங்க, வந்தாச்சு. படிச்சவங்க வரணும்னு சொன்னீங்க, வந்திருக்கிறோம். நல்லவங்க வரணும்னு சொன்னீங்க, வந்திருக்கிறோம். அப்போ இந்த நாட்டை மாற்றுவதற்கு தமிழ் தேசிய ஆதரவாளர்கள்ட்ட நாம் தமிழ் கட்சி நிதி இருக்குது. இதுல என்ன தப்பு இருக்கு? நாம் தமிழ் கட்சி போய் ஸ்டாலின்ட்ட போய் திரள் நிதி வாங்கினா தப்பு, மோடிட்டு போய் வாங்கினா தப்பு, மக்கள்கிட்ட வாங்குறதுல என்ன தப்பு இருக்கு? சரி, அந்த திரள் நிதி வாங்குறாங்கல்ல, அதை வாங்கி வெளிப்படைத்தன்மையா நாம் தமிழ் கட்சியுடைய இணைய பக்கத்துல யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வெளியிடுறாங்க, என்ன செலவு அப்படிங்கிறத வெளியிடுறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் இது வந்து சாதாரண கட்சி கிடையாது, தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. லெட்டர்பேடு கட்சியா இருந்தா வாங்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கும் போது என்ன செலவு பண்ணணும், எவ்வளவு வருவாய் வந்துச்சு, யார்கிட்ட இருந்து வந்துச்சு, எவ்வளவு மிச்சம் இருக்கு, எல்லாத்தையும்
நீங்க இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு தாக்கல் பண்ணணும். தாக்கல் பண்ணா மட்டும்தான் அவன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாவே மாத்துவான், அதை வந்து நீட்டிச்சு வைப்பான். இல்லைன்னா வந்து வரவு செலவு கணக்கு சரியா கொடுக்கணும்னு சொல்லி அதுல ஒரு வழக்க போட்டு விட்டுருவாங்க. சரிப்பா, இப்ப மாநாட்டுக்கு 2.5 கோடி ரூபாய் செலவாகுதுங்கிறீங்க, இந்த திரள் நிதியில எப்படி திரட்ட முடியும்? வாய்ப்பு இருக்கா அதுக்கெல்லாம்? இதுவரைக்கும் விழுந்த வாக்கு 36 லட்சம். இப்போ பல மடங்கு நாம் தமிழ் வாக்கு ஏறி இருக்கு. தேர்தல் வந்து அது தெரிய போகுது. 36 லட்சம் வாக்காளர் ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டாங்க. உறுப்பினர்களே நாம் தமிழ்ச்சிக்கு பல லட்சம் இருக்காங்க. அந்த உறுப்பினர்கள்ல வெறும் 50,000 உறுப்பினர்கள் ஆளுக்கு 500 ரூபா கொடுத்தா 2.5 கோடி ரூபாய். ஒரு 50,000 பேர் ஆளுக்கு 500 ரூபா தர மாட்டாங்களா? 500 ரூபா கொடுத்தா போதுமா? அப்புறம் நானே கொடுப்பேனேப்பா, ஒரு நிமிஷம் இருப்பா. இந்தா நானும் என் மாநாட்டுக்கு நல்ல கட்சியா இருக்கிறீங்க. கையில தான் தர வேண்டாம். நீ 500 ரூபாய் கொடுத்து போட்டு 50,000 கொடுத்து அள்ளி விடுறதுக்கா? உள்ள வைங்க. நாம் தமிழ் கட்சியுடைய donate.namtamil.org donate.namtamil.org அப்படிங்கிற ஒரு இணைய பக்கம் இருக்கு. சரி, வெப்சைட். அதை ஓபன் பண்ணீங்கன்னா மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்னு ஒரு பேஜ் உருவாகும். சரி, அந்த பேஜ்ல போய் நீங்க நிதி கொடுக்க விரும்பினா, உங்களை வந்து யாரும் கட்டாயம்லாம் படுத்தல, இவங்க திறன் நிதி திருடங்க அப்படின்னு சொல்றது. ஆத்துமல்ல கொள்ளடிக்கிறவன்லாம் திருடன் கிடையாது, கனிமூலத்தை கொள்ளடிக்கிறவன் திருடன் கிடையாது, ஊழல் செஞ்சு மக்களை ஏமாத்துறவன் திருடன் கிடையாது. ஆனா மக்கள் காசுல மக்களுக்காக நான் போராட வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வருமானத்தை விட்டுட்டு வந்து அரசியல் பேசினா அவன் திருட. சரி, தெரியாம சொல்லிட்டேன்ப்பா. சரி, இப்பதானே விளக்கமா சொல்லி இருக்கிறீங்க. இப்போ அந்த இணைய பக்கம் உருவாகுதா? இதுல 100, 500, 1000, 5000, 10,000, 20,000, 50,000, 1 லட்சம் உங்க மனசு எவ்வளவோ நீங்க வந்து சில்லறையா போடாம நீங்க வந்து எவ்வளவு கொடுக்கலாம். சரி, இதுல நீங்க வசிக்கும் நாடு இந்தியான்னு இருக்கும். இந்தியாவில் இருக்க மட்டும் தான் கொடுக்க முடியும். ஆமா, வெளிநாட்டு கூட கொடுக்க முடியாது. இந்தியான்னு போடணும். அப்புறம் பெயர் தமிழ்ல, பெயர் ஆங்கிலத்துல, அப்புறம் உங்க உறுப்பினர் எண்ணு கட்டாயம் இல்ல இருந்தா கொடுக்கலாம். அப்புறம் கைபேசி எண், அதுவும் கைபேசி எண் கொடுத்துடணும். அப்போ உங்களுடைய மெயில் ஐடி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செயற்திட்டம் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்னு கொடுத்துட்டு கொடையளிக்க அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்து உருவாகும். அந்த பேஜ்ல போயிட்டு எவ்வளவு கொடையளிக்க போறீங்க? 10,000 ரூபா, 10,000 ரூபா வந்துடும். அப்போ நீங்க இந்திய குடிமை பெற்றவரான்னு கேட்கும். ஆம் அப்படின்னு கொடுக்க போறீங்க. பெயரை பொதுத்தரத்துல சில பேர் விரும்புவாங்க, பெயர் போடணும்னு ஆசைப்படுவாங்க. சில பேர் பெயர் வேணாங்க அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்போ பெயரை பொதுத்தரத்தில் வெளியிட விரும்பவில்லை அப்படின்னு கிளிக் பண்ணா வராது. 18 வயதை கடந்துள்ளேன் மற்றும் மேற்கண்ட தகவல் அனைத்து உண்மை என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். பாத்தீங்களா? ஏன்னா தேர்தல் ஆணையம் இந்த பேஜை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ 18 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் கொடுக்க முடியும். அதை கிளிக் பண்ணுறீங்க. அப்புறம் கொடையளிக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்புறம் பேஜ் உருவாகும். அதில் போயிட்டு நீங்கள் பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ஆப், எது வழியாகவும் நீங்கள் கொடுக்க முடியும். அதே போல் வந்து உங்களுடைய கார்டு, டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ, அப்புறம் நெட் பேங்கிங்கு, இஎம்ஐ, இப்படி இந்த ஆப்ஷன் மூலியமாக நாம் நம்ம இது கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஒரு 50,000 பேர் ஆளுக்கு 500 ரூபா. 500 ரூபாங்கிறது இன்னைக்கு ஒன்றும் பெரிய காசு கிடையாது. ஒரு மாசத்துக்கு 2,000, 3,000 தேநீர் இருந்துடுறாங்க. வெட்டியா செலவு பண்ணக்கூடிய ஆள் இருக்காங்க. இவ்வளவு பெரிய கூட்டத்தை திரட்டி அந்த கூட்டத்தை எந்த கட்சியோடும் அடகு வைக்காம தமிழ்நாட்டில் உண்மையிலேயே ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குவேன். ஒரு பெரிய கனவு இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எந்த கொள்கையும் இல்லாம நான் கார் கொடுப்பேன், நான் வீடு கொடுப்பேன், நான் பைக் கொடுப்பேன் அப்படிலாம் அவர் சொல்லலை. தமிழ்நாட்டுடைய கடனை நான் எப்படி தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் அடைப்பேன்னு சொல்றாரு. சரி, ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் ஒரு முறை வாக்களிச்சா தமிழ்நாட்டில் ஒரு நொடி மாற்றம் நிகழும். சொல்றாங்க ஜெயிக்கவே இல்லைங்க, அதனால வந்து இந்த முறையும் ஜெயிப்பாங்கன்னு கேட்குறாங்க. நல்ல கண்ணையா ஜெயிக்கவே இல்லை. ஜெயிக்கவே இல்லைங்கிறதுக்காக அவர் கெட்டவர் ஆயிட முடிவாரா? அவருக்கு நீங்க வாய்ப்பை வழங்கலை. நல்ல கண்ணுக்கு வாய்ப்பு வழங்காத இந்த சமூகம் நாம் தமிழ் கட்சிக்கு வாய்ப்பை வழங்குற பொழுது நாம் தமிழ் கட்சி ஒரு மாற்றத்தை நிகழ்த்தும். நீ கொடுத்து பார்த்தா தான் தெரியும் அவர் என்ன செய்யறாரு, எம்எல்ஏவா என்ன செய்யறாரு, அமைச்சர் என்ன பண்றாங்க, ஆளுங்கட்சியா என்ன பண்றாங்க அப்படிங்கிறது. அது இந்த மாநாட்டின் மூலமாக நடைபெறும். மற்றபடி இனிமேல் திரள் நிதி திருடுன்னு சொல்ல மாட்டீங்கல்ல. இவ்வளவு தூரம் விளக்கமா சொல்லியிருக்கீங்க, தெரியாம சொல்லிட்டேன்ப்பா. சரி, எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ எல்லா கட்சியும் மாநாடு போடுறாங்கல்ல, எல்லாரும் ஒரு மாதிரி மாநாடு போடுறாங்க. நீங்க என்ன இதுல வந்து சிறப்பா மாநாட்டில் கொண்டு வருவீங்க? என்ன ஸ்பெஷல் இதுல? இது சரியான கேள்வி. இப்பதான் மேட்ரிக்கே வந்திருக்கீங்க. மாநாடு அப்படின்னா கூன்னு கூட்டத்தை கூட்டி கத்த விட்டு அதை வைப் பண்ணி அதை செல்ஃபி எடுத்து அந்த வீடியோவை போட்டு எனக்கு கிரௌட பாத்தியா, என் கூட்டத்தை பாத்தியா அப்படி காட்டுற மாநாடு இல்லை இது. இந்தியாவிலே ஒரு மாநாடு இப்படி ஒழுக்கமா 5 லட்சம் பேர் திரளணும் அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சியுடைய இலக்கு. 5 லட்சம் இருக்கைகளே போடுறோம். 10 லட்சம் பேர் திரளலாம், இருக்கைகளே 5 லட்சம் பேர். கிட்டத்தட்ட 150 ஏக்கர் ஒரு திடல்ல திருச்சியில் நடைபெற போது பிப்ரவரி 21. இந்தியாவிலே இவ்வளவு பெரிய கூட்டம் கூடினாலும் 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் கூடினாலும் அவன் வந்து பின் டிராப் சைலண்டோடு இருப்பான். எந்த விதமான அசம்பாவிதம் நிகழாது.
போக்குவரத்து இடையூறு செய்ய மாட்டான். ஒரு கொள்கை கூட்டம் கூடுனா அது என்ன ஆகும்? ஒரு கூமுட்ட கூட்டம் கூடுனதை நீங்க பாத்துட்டீங்க. அத பார்த்தோமே, மரத்து மேல நிப்பாங்களே, மரத்து மேல ஏறுவாங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுவாங்க, அப்புறம் வந்து லேம்ப் போஸ்ட்ல ஏறி, அப்புறம் இந்த இது ரேம்ப் வாக் நடக்கறதுல ரேம்ப் வாக்ல ஏறுவாங்க, அதை கிரீஸ் வச்சு தடவாங்க. அப்படிலாம் இருக்காது இங்க. அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. இங்க தென்னை மரம் இருக்கும், பனை மரம் இருக்கும், அதே மாதிரி லைட் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா யாரும் அது மேல ஏற மாட்டாங்க. ஏன்னா அது கூமுட்ட கூட்டம், இது கொள்கை கூட்டம். ஒரு கொள்கை கூட்டம் கூடுனா அது எப்படி கூடும், அது பல லட்சம் கூடுனாலும் அது எவ்வளவு அழகா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்தியாவுக்கே காட்ட போற மாநாடு தான் பிப்ரவரி 21 திருச்சியில திண்டுக்கல் நெடுஞ்சாலையில நடைபெற இருக்கு. குடும்பத்தோட வந்துருங்க. காசு முக்கியம் கிடையாது, நீங்க வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் நாம் தமிழ்ச்சி வாக்களிக்கலாமா வாக்களிக்க கூடாதாங்கிறத அந்த மாநாட்டுக்கு பிறகு நீங்க முடிவெடுங்க. கண்டிப்பா வரேன், குடும்பத்தோட வரேன். சந்திப்போம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி